செவ்வாயும் சனியும் அங்க கூட இருக்குது. அவரு கலைத்துறையில எவ்வளவு காசை போடுறாரோ, 1000 ரூபாய் போட்டாலும் சரி, அவர் 10,000 ரூபாய் போட்டாலும் சரி, அவரு காசெல்லாம் விரயம். 1 ரூபாய் திரும்பி வராது. ஏன்னா 12ஆம் இடத்துல ரஃபா தான் பார்த்திருக்கேன். இன்னும் டிகிரி கணக்கு பார்க்கணும். க்ளோஸ்ல இருந்தாங்க. நடுவுல சுக்கிரன் 7ல இருக்கிறாரு, சனி 10ல இருக்கிறாரு. இப்ப செவ்வாய் 5ல இருக்காருன்னா சுக்கிரன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்னு அர்த்தம். தான் கிரகண தோஷங்கிறோம். மாட்டிக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அதனால கலைத்துறையில சினிமாவில் சுக்கிரனும் ராகுவும் இந்த நிலையில இருக்கும் போது நண்பர் அதை போடக்கூடாது. போடும் பட்சத்தில் 1 ரூபாய் திரும்பி வராது. அவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சினிமால அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னா எட்டி உதைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவரா இருக்கும். எட்டி உதைச்சிட்டு ஓடி போங்களான்னு சொல்லிடணும். ஏன்னா எதையாவது பாம்பை பிடிக்கிற வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டம். அந்த பாம்பு சீறிட்டே இருக்கும். அந்த பாம்பு பக்கத்துல போயாச்சுன்னா பாம்பை பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி பாம்பை கூடைக்குள்ள போட்டு அமுக்கிடுவாங்க. கூடைக்குள்ள போட்டு அமுக்கணும், பாம்பு மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ 50 லட்சம் ரூபாய் வருது, ஏதாவது ஒரு பணம் விஆர்எஸ் கொடுத்துருவோம், வரும் 50 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்னு அங்க பணத்தை வாங்கி அவருடைய ஆதிபத்தியத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா 6 மாசத்துக்குள்ள அந்த 50 லட்சம் ரூபாய எங்கேயோ போட்டு அப்படி இப்படின்னு போட்டு காசை பூரா காலி பண்றது மட்டும் இல்லாம பிரச்சனைகளையும் கிளப்பி கொண்டு வந்து விடுவார். அதனால என்னுடைய சின்சியர் அட்வைஸ், அவர் சினிமா துறையில் 1 ரூபாய் கூட போடக்கூடாது. எனக்கு கரெக்டா அவர் கொடுக்குறாரு. ராகு பத்தி பேச போற கொடுக்குறாரு. சூரியன் அரசியல் தொடர்பு 11ஆம் இடம், சூரியனும் புதனும் இருக்குது. அரசியல் அவருக்கு வரும். லாபஸ்தானம் அது அதிர்ஷ்டஸ்தானம், லாபஸ்தானம். சூரியன் புதன். சூரியன் அரசு துறை, அரசாங்கம், அரசியல் தொடர்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். கொஞ்சம் டெப்தா பார்க்கணும். ரஃபா சொல்றேன் நான். இப்போ எனக்கு பாத்துருவாங்க, நான் சொல்லிட்டேன். அதாவது எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் பல பேருக்கு பார்த்தேன். நான் ஒரு கிளாஸ்லாம் கூட போனேன். செவ்வாய் தசை எனக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோசியத்தின் மீது ஏன் எனக்கு இவ்வளவு அதீத ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லா தான் இருந்தேங்க. இப்ப வரைக்கும் நான் நல்லா இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை இது வரைக்கும் எனக்கு ஓப்பனா சொல்றேன். சிலதெல்லாம் 46 வயது. ஓகே, எனக்கு 2 பசங்க. 2 பசங்க ஜாதகத்தையும் நான் உங்களுக்கு போடுறேன். நான் கணிச்சிட்டேன். 2 பசங்களுக்குமே யோகமான ஜாதகம் தான். 2 பசங்களுக்குமே அது என்னன்றத நான் விவரிக்கிறேன். பொதுவா பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல 2 அணி இருக்கு. அதாவது சுக்கிர அணி, குரு அணி. இப்ப பாத்தீங்கன்னா குரு அணியில பாத்தீங்கன்னா இந்த லக்னக்காரங்க எல்லாம் இந்த அணின்னு வச்சுக்கலாம். கடகம்